ஒரு ஐபோனுக்கான இஎம்ஐயை கட்ட முடியாத காரணத்தினால ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு 18 வயசு வாலிபர் அவருடைய ஃபேமிலி வில்லேஜஸ் எல்லாரையுமே பிளாக்மெயில் பண்றாரு. என்னால இஎம்ஐ கட்ட முடியல, நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை என்னதான் 3 மணி நேரமா தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் வர மறுத்த அவரை காப்பாத்த போன அவங்க அப்பாவோட சேர்ந்து 2 பேருமே கீழே விழுந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவுமே மன வருத்தத்தோட தவறான முடிவு எடுத்திருக்காங்க. 3 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. சோ இந்த சம்பவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கடனுக்கான ஒரு மறு உருவமா தான் இந்த இஎம்ஐ அப்படின்ற பேரு ரொம்ப சர்வசாதாரணமா இப்ப எல்லார் மத்தியிலும் பரவுனதுதான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அது வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம கைக்கு மிஞ்சி அந்த இஎம்ஐ இருந்தாலே அந்த கடன் நமக்கு முதலாளி ஆயிடும். நம்ம அந்த பொருளுக்கு முதலாளி கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் வேண்டி கேட்டுக்கிறது, தேவையில்லாத பொருள் மேல தயவு செஞ்சு எந்த ஒரு கிரேஸுமே வச்சுக்காதீங்க. ஆன்லைன்ல சோஷியல் மீடியால எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா தெரியும். பட் அது உண்மையிலேயே நமக்கு தேவையா? நமக்கு அதுக்கான ஒரு ஆதாயம் இருக்கா, வருமானம் இருக்கான்றதை வச்சு மட்டும் நீங்க அந்த முடிவை எடுங்க. எந்த பொருளா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம உயிருக்கு மிஞ்சி நம்ம ஃபேமிலிக்கு மிஞ்சி கிடையவே கிடையாதுன்றதை தயவு செஞ்சு ஆழமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்க.